வெல்கம் டு டர்க்கிஷ் எக்ஸ்க்ளூசிவ் லவ் ஆஃப் ஸ்ட்ராங் எபிசோட் 1. ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து எலும்புக்கா சீக்கிரம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே டைம் பார்த்துட்டு அவள் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பி வருவா வெளியே. இப்போ 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா வந்து வேலைக்கு கிளம்பி வெளியே போயிட்டுருப்பா. சேம்வே அவளோட அண்ணாவும் கிளம்பி வெளியே போவாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு அவள் சிஸ்டருக்கு வந்து ஹீரோயின் வந்து அவளோட சிஸ்டருக்கு வந்து இந்த பஸ்ஸுக்கு காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, உனக்கு இருக்காக்கா அப்படின்னோடனே எனக்கு இருக்குது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவாள். அப்போ ஹீரோயின் வந்து வேகமாக போயிட்டு அவங்க அம்மா ஸ்டாப் பண்ணி, அம்மா கொஞ்சம் காசு இருந்தால் கூட, எனக்கு பஸ்ஸில் போகணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அவங்க அம்மா இருந்துட்டு என்கிட்டலாம் காசு இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுவாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட திரும்பி, அண்ணா உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்க வருவா. உடனே என்கிட்டலாம் காசு இல்லை, நீ கிளம்பு, உன்னை யார் படிக்க சொன்னால் பெரிய ஆர்கிடெக்ட் ஆக போகிறேன்ற பயிற்சியில் இருக்க, நீ வீட்டில் இருந்தேன்னா எவ்வளோ மிச்சமாகும் எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அழுதுகிட்டே கிளம்பி போயிடுவாள். நடந்து போகையில் அப்போ பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்குறப்ப அதில் காசு இருக்கும். அவளுக்கு தெரிஞ்சது அவங்க அப்பா தான் அந்த காசை வச்சுருக்காரு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறம் வேகமாக காலேஜுக்கு போவாள். உள்ளே போயிட்டு அவளோட அந்த ஒர்க்கை சப்மிட் பண்ணிட்டு வெளியே வருவா. அவள் ஃப்ரெண்டு வந்து கேட்பா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னோடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அப்போவா ஃப்ரீ டைம் தானே, நம்ம இஸ்தாம்புல் போகலான்னு அவள் ஃப்ரெண்டு சொல்லுவாள். உடனே ஹீரோயின் வந்து சொல்லுவாள், இல்லை நான் பார்ட் டைம் ஒர்க் பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே, அப்படியா, அப்படின்னா நீ அந்த நோட்டீஸ் போர்டு செக் பண்ணிப்பாரு, அதில் நிறைய போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் போய் செக் பண்ண போவாள். சேம் டைம் அந்த ஹீரோவும் அந்த சைட்லேருந்து செக் பண்ணிருப்பான். இப்போ 2 பேரும் பார்ப்பாங்க, 2 பேருக்குமே பிடிச்சிரும். அப்புறம் இவ போய் அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுவாள். அவங்க அப்பா வந்து அவர் வந்து சொல்லுவார், என்னம்மா இந்த டைமில் வந்திருக்க அப்படின்னோடனே, நான் ஃப்ரீ ஆஸ்தான்ப்பா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன், நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னோடனே அவங்க அப்பா இருந்துட்டு சொல்லுவார், நான் தான் இருக்கேன்லம்மா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே அவன் ஆக்சுவலாக அங்கே இன்டர்ன்ஷிப் 1 month பிஃபோரே பண்ணிட்டுருப்பான். வேறு என்கொயரிக்காக அவன் போய் பேசிகிட்டு இருப்பான். அந்த டைமில் வந்து ஏர்ட்டனும் பர்க்கும் வருவாங்க. அவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். பர்க் எப்படின்னா அவங்க அண்ணோட ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிட்டு அதில் வர லைக்ஸ் எல்லாம் பற்றி அவள் பேசிகிட்டு இருப்பாள். உடனே அவங்க அண்ணா இருந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க அண்ணாவுக்கு வந்து ஒரு கால் வரும். அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன் சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் கூட பழகிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ பொய் சொல்லாத அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லிட்டு இருப்பான். உடனே அவங்க வந்து ஃபோனில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, நான் பிக் அனுப்புகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னோடனே, அந்த பிக்கை பார்த்தோன்னே அவங்க அண்ணனுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்துடும். அவன் வந்து பர்க் கிட்ட போய் கேட்பான், என்னது இது அப்படின்னோடனே, இல்லை ஒரே ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னோடனே, 1 நாளும் 10 நாளும் ஒன்று தான், ஒரு கல்யாணமானவனோட போய் பழகிட்டு இருக்க, உன்னோட எவ்வளோ பெரிய ஆள், அவன்கிட்ட போய் பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவான். உடனே இவ கோச்சிட்டு வேகமாக ஆஃபீஸை விட்டு வெளியே வருவாள். வெளியே வர்றப்ப அவள் ரோட் பார்க்காம க்ராஸ் பண்ண போவாள். வண்டி இடிக்க போகும். உடனே ஹீரோ வந்து காப்பாற்றிடுவான். அவங்க அண்ணா கிட்ட வந்து அவள் வந்து சொல்லுவாள், இவன் தான் என்னோட லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லுவார். இவன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு கரெக்டாக போகையில் கிஃப்ட்டு வந்திருக்கும். உடனே இவன் உள்ளே போயிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு பிரித்து பார்க்கலான்னு போவான். இவன் வீட்டில் யார் இருப்பாங்கன்னா, அவங்க அம்மா, ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர். சிஸ்டர் எப்பயுமே மேக்கப் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுட்டு கிடப்பா. இவன் வந்து அந்த ஓப்பன் பண்ணி அந்த கிஃப்ட்டை பார்ப்பான். அதில் கஃப்லிங்ஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரியும். உடனே அண்ணனும் தங்கச்சியும் வந்து வேகமாக திறந்து பார்ப்பாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னோடனே, இதில் ஒரு நோட் கூட இருக்குது அப்படின்னோடனே, என்ன நோட்னு பார்த்தா, என் லைஃப்பை காப்பாற்றினவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நான் ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவனுக்கு தெரிஞ்சிடும். அதில் ஃபோன் நம்பரும் இருக்குமா. சரி இதெல்லாம் நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். எதுவும் பண்ணிடாதீங்க, ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு இவன் வந்து பழைய ஜர்க்கினை வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க வந்து அம்மா வந்து கேட்டுட்ருப்பாங்க, என்னது இது வந்து எரிஞ்சு போனது தானே அப்படின்னோடனே, இல்லை எரிஞ்சு போன சைடை கட் பண்ணிட்டு நான் தைச்சிட்ருக்கேன், நாளைக்கு எனக்கு போட்டு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, அண்ணன் வேலைக்கு போகணும், லைட்டை போட்டுட்டு இருந்தானா எப்படி அவன் தூங்குவான்னு சொல்லிட்டு லைட்டையும் அவன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை சின்ன விளக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவாள். மறுநாள் காலையில் அவள் வந்து அந்த கோட்டை தேடிட்டு இருப்பா. எங்கே என் கோட் அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து சொல்ல, திரும்பி பாரு அப்படின்னோடனே அவங்க அண்ணன் போட்டுட்டு வருவான். சூப்பராக இருக்குல்லம்மா அப்படின்னோடனே, நீ அழகுடா செல்லண்டா, சூப்பராக இருக்குது, நீ கிளம்புடா வேலைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவளுக்கு அப்செட் ஆயிரும். இவங்க எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பழசை போட்டுட்டு அவள் கிளம்பிடுவாள். காலேஜ் போனால் அங்கே ஏதோ போராட்டம் நடந்துட்டுருக்கும். இவளுக்கு செம்மையாக குளிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையை தேய்ச்சிட்டே உட்காந்துட்ருப்பா. இதை வந்து ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்தவன் என்ன பண்ணுவான்னா, அவளுக்காக டீ வாங்கிட்டு வந்து
வச்சிருவான் அவளுக்கு தெரியாமல். உடனே அவள் டீ எடுத்து பார்த்துட்டு யார் வச்சா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி திரும்பி பார்ப்பா. அப்போ இவன் வந்து சொல்லுவான், என்னை பாருன்னு சொல்லிட்டு இருக்கப்ப கரெக்டாக அவள் பார்ப்பா. 2 பேரும் சிரிச்சுப்பாங்க. ஆக்சுவலாக 2 பேத்துக்குமே பார்த்தோன்னே பிடிக்க ஆரம்பிச்சிடும். மார்னிங் வந்து அவன் கஃப்லிங்ஸ் ரிட்டர்ன் பண்ண போவானா, ரிட்டர்ன் பண்ணப்போ இவன் வந்து சொல்லியிருப்பான் நோட் எதுவும் போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பான், அவங்க பிரதர் வந்து ஒரு நோட் போட்டிருப்பான். என்னென்னா, நீ ஒரு அழகான கஃப்லிங்ஸ் உங்களை மாதிரியே எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நோட்டை மட்டும் வச்சுட்டு கஃப்லிங்ஸை அவனே எடுத்துப்பான். இந்த நோட் வந்து அவளோட ஆஃபீஸ் போயிடும். ஆஃபீஸ்லேருந்து பர்க்குக்கு வந்து கால் வரும். கால் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நோட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்போ அவனுக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே இவள் டைரெக்டாக அந்த காலேஜுக்கு போயிடுவாள். இவன் வந்து கிளம்பி வெளியே வந்துட்டுருக்கப்போ அவள் வந்து பர்க் வந்து மீட் பண்ணுவாள். ஹாய் அப்படின்னோடனே, ஹாய். எனக்கு ஒரே வியப்பாக இருக்கும், இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னோடனே, நீங்கள் அவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்க தேவையில்ல உங்கள் உயிரை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லுவாள். இல்லை, நீங்கள் உயிரே காப்பாற்றிருக்கீங்க, இதெல்லாம் விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லுவாள். ஓகே, மீட் பண்ணலாம் அப்புறமா, எனக்கு இப்போ ஒர்க் இருக்குது அப்படின்னு அவன் கிளம்பிடுவான். இவளும் கிளம்பிடுவா சிரிச்சுட்டு. அப்புறம் அன்னைக்கு நைட் வந்து ஹீரோயின் வந்து அந்த கப்பில் தான் அவளோட பென் ஸ்டாண்டை அதை மாற்றிடுவா. அப்புறம் மறுநாள் வந்து ஹீரோயின் காலேஜ்க்கு வரப்போ லேட் ஆகிடும். சாரி சொல்லிட்டு அவள் உள்ளே என்ட்ரு ஆகிடுவான். அப்போ எழுதுறதுக்காக பென் தேடுவா. உடனே இவனோட ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து பென் கொடுப்பானா, உடனே இவன் வாங்கிக்கிட்டு இவனோட பெண்ணை அவளுக்கு தருவான். உடனே அவள் சிரிப்பான். அவனுக்கு அவ்வளோ பொசசிவாக இருக்கும். அப்புறம் இவங்க 2 பேரும் எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பினோன்னா இவன் வேகமாக வெளியே வந்து அவள் இருக்காளான்னு பார்ப்பாளாம். பார்த்தா அவள் இருக்க மாட்டாள். உடனே இவன் திரும்பி பார்த்துருப்பான். அப்போ வந்து அவள் வந்து சொல்லுவாள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். இவளும் கிளம்பிடுவான். அந்த பெண்ணை வந்து இவள் பத்திரமா எடுத்து வச்சுப்பான். ஹீரோட சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, போஸ்ட் போட்டிருப்பான் ஆன்லைனில். உடனே அவன் பார்த்துட்டு செம்மையாக திட்டுவான். இந்த மாதிரி ஆன்லைன் யூஸ் பண்ணாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது, நம்ம எப்படி அப்பா கிட்டேருந்து தப்பிச்சு வந்தோன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா, இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டணுமா, அவர் இங்கே வந்தாருன்னா உனக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கணும், அதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, சாரி நான் இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் பிரதரையும் சொல்லுவான், நீயும் வச்சுருந்தேன்னா தயவுசெய்து டெலீட் பண்ணிடு, 2 பேரும் டெலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்போ வந்து ஹைட்டாக 35th ஃப்ளோர்லேருந்து வரையணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவன் ரைஸ் பண்ணிட்டு இவனை கண்ணை கட்டி கை தூக்குன்னொடனே அவன் கை தூக்க மாட்டான். ஆனால் அவனோட ஃப்ரெண்டு வந்து கை தூக்கிடுவான் இவளுக்கு பேரா. ஸோ 2 பேர் பேரா இருக்கிறதுல அவனை வந்து கை தூக்காததுனால இவங்க 2 பேரும் பேர் ஆகிடுவாங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்தோடனே இவன் வேகமாக வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவான், சாரி எனக்கு ஹைட்னா பயம், அதனால தான் வர முடியல அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக கிளம்பி பஸ் பிடிக்க விடுவான். பார்த்தா பஸ் போயிடும். உடனே இவன் வந்து சொல்லுவான், ரொம்ப தேங்க்ஸ் பஸ்ஸுக்கு, வாங்க நம்ம 2 பேரும் அவளை தொட வருவானா. இவன் வந்து சொல்லுவா, இல்லை நான் கிளம்புறேன், இது ரைட் டைம் கிடையாது அப்படின்னோடனே, நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அவர் வந்துட்டு சொல்லுவா, நிஜமாவே வா, என்னை விட மாட்டிங்களா அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னை பிலீவ் பண்ணு அப்படின்னோடனே, ஒன்ஸ் நீங்கள் என்னை கைப்பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நானும் உங்களை விட மாட்டேன், நானும் உங்களை பிலீவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லுவாள். ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் அவள் வந்து வீட்டுக்கு வருவாள். வீட்டுக்கு வரப்போ அவங்க அம்மா வந்து சொல்லுவாள், நீ தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், நான் வெளியே வேலை பார்க்குறதே எனக்கு போதாதா, வீட்டு வேலையை என்னால் திருப்பி வந்து செய்ய முடியாது அப்படின்னு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருப்பாள். சரிம்மா நானே எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி போயிடுவா. அவள் டெக்ஸ்ட் பண்ணுவா, இவனும் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில் இவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு வேலைக்காக. அதுக்கப்புறம் இதே டைமில் பர்க் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பா. அவள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவனை பார்த்துட்டு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிருக்க அப்படின்னோடனே, நான் ½ hour வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இவன் தான் அந்த பையனா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, இவன் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே நீ எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னா நான் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்க போவான். அவன் வந்து சொல்லுவான், எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு அதனால இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே நீங்கள் என்னை ஃபாலோ தானே பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லை அது ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸாக நடக்குது, நான் உங்களை ஃபாலோலாம் பண்ணல அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் அன்னைக்கு இங்கே பார்த்தது அப்புறம் ஆக்சிடென்ட் டைமில் பார்த்தது எல்லாமே கோஇன்சிடென்ஸுன்றீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் எல்லாமே கோஇன்சிடென்ஸாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இவன் வந்து சொல்லுவாள், நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, நீங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க, நான் உங்களை லவ்வெல்லாம் பண்ணல, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன், எப்படி நான் உங்களை லவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுருவான். உடனே அவள் அப்செட் ஆகிட்டு அவள் கிளம்பி டைரெக்டாக அவங்க அண்ணா ஆஃபீஸ்க்கு போயிட்டு
மீட்டிங் நடந்துட்டுருக்கோம், எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க அண்ணா கிளப்பி அனுப்பிச்சி விட்ருவான். என்னாச்சுமா ஏமா அப்படின்னோடனே அவங்க சிஸ்டர் அவள் வந்து சொல்லுவாள், அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், அவன் வேற ஒருத்தையை லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு அவள் கத்த ஆரம்பிச்சிடுவான். என்னாச்சு பொறுமையாக சொல்லு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அவன் பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்கான். 1 month பிஃபோரு இன்டர்ன்ஷிப்பில் நம்ம ஆஃபீஸில் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடெண்ட் மாதிரி நடக்க வச்சு என்னை காப்பாற்றிருக்கான். அப்புறம் 2-3 தடவை என்னை வந்து சந்திச்சிருக்கான். ஆனால் இதெல்லாமே கோஇன்சிடென்ஸ்ன்றான். அப்புறம் அவனை வேற யாரையோ லவ் பண்ணுறான்னு சொல்கிறான். இதெல்லாம் ஏமாத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ எங்கள் 2 பேத்துக்குள்ளே யாரும் நடுவில் வந்துட்டாங்க, அந்த பொண்ணு போகணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுவான். யாருமா அது அப்படின்னோடனே, அன்னைக்கு என்னை காப்பாற்றினாலும் அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவள் அழ ஆரம்பிச்சிடுவான். சரி அண்ணா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்புறம் இவன் வந்து அவங்க அண்ணா வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் செக்ரட்டரிகிட்ட கேட்பான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த செக்ரட்டரி வந்து அந்த ஹீரோவை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பா. இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருக்கான், ஆக்சிடெண்ட்டில் காப்பாற்றிருக்கான், ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கோஇன்சிடென்ட்ஸ்னால் என்னால் ஒத்துக்க முடியல, எதுவுமே பிளான்டு இல்லை, எல்லாமே கோஇன்சிடென்ட்டாக நடந்தது, ஆனால் உங்கள் சிஸ்டர் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே, என் தங்கச்சிக்கு பிடிச்சிருச்சுன்னா அது பிடிச்ச விஷயந்தான், அவளுக்காக நான் எதை வேணால் செய்வேன் அப்படின்னோடனே, சரி அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வந்து கிளம்பி போயிடுவான். மார்னிங்கே வந்து ஏர்ட் வந்து ஹீரோவை சந்திக்க வந்திருப்பான். அவன் வீட்டுக்கு கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து அவளோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கா, அவள் தான் எனக்கு லைஃபே, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீ எது கேட்டாலும் காலடியில் கொண்டு வந்து தருவேன், உனக்கு என்ன வேணும்னாலும் செய், ஆனால் அவளை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் வந்து சொல்லுவான், என் ஹார்ட் வந்து விற்கிறதுக்கு கிடையாது, நீங்கள் இப்படி விலை பேச வேணாம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவள் தான் எனக்கு வேணும், என் லைஃப்பில் அவள் மட்டும் தான் இருக்க போகிறா, நானும் ஒரு சிஸ்டரோட அண்ணன் தான், எனக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன வலிக்கும்ன்றது, ஆனால் நம்ம சரியான விஷயத்த தான் நம்ம தங்கச்சிகளுக்கு சொல்லித்தரணும், நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு செம கோவம் வந்துடும். இவன் அவனோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டுருப்ப அவன் செக்ரட்டரி வந்து சொல்லுவான், உன் சிஸ்டர் அந்த மெடிசனே எடுத்துக்கல, தெரப்பிக்கும் போகல அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சரி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவன் வந்து அவனோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து, ஓகே அவங்க அப்பா வந்து ஒரு சைக்கோ அப்படின்றத இவன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த வீட்டுக்கு வர வைடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அப்புறம் அவங்க சிஸ்டர்கிட்ட போயிட்டு, ஏன் இப்படி இருக்க, ஏன் தெரப்பிக்கு போகாமல் இருக்க அப்படின்னோடனே, பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போனா உனக்கு நான் ஹீரோ கிட்ட பற்றி பேசினதை வந்து அவன் சொல்ல வேணாமா அப்படின்னு கேட்டோன்னே, ப்ளீஸ் நான் சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னோடனே, அவன் உன்னை பார்த்து பயந்துட்டான் அப்படின்னோடனே, எதுக்காக என்னை பார்த்து பயப்பட போகிறான் அப்படின்னு அவள் கேட்பாள, அதான் நீ தான் பெரிய உன் பின்னாடி இருக்க பேருக்காகவும் புகழுக்காகவும் அவன் பயப்படுறான் அப்படின்னோடனே, அப்படியா அப்போ அவன் வேற யாரையும் லவ் பண்ணலையா? ஆமாம் அவன் வேற யாரையும் லவ் பண்ணல, அதை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே, அப்படின்னா நீ என்னென்ன பண்ண போகிற அப்படின்னா, நீ கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடு, நான் அவனோட லெவலை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்மளை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, நீ எவ்வளோ டைம் கேட்டனாலும் நான் கொடுப்பேன்னா, அவன் என்னை லவ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோயினும் அந்த பில்டிங் மேலே போயிடுறாங்க. டாப் ஃப்ளோரில் இருந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாள், வந்து பாரு இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னோடனே, அவனுக்கு தான் ஹைட்னா ரொம்ப பயம்ல, அதனால அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் அவங்க உட்காந்தோடனே, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆகுது உனக்கு அப்படின்னு கேட்பா ஹீரோயின். உடனே இவன் வந்துட்டு சொல்லுவான், என்னோட 5 வயசில் எங்கள் அப்பா வந்து 2nd ஃப்ளோரில் வச்சு என்னை தலையில் வச்சு ஏதோ நான் செஞ்ச தப்புக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு அப்படி வச்சுட்டாரு, அதுலேருந்து எனக்கு ரொம்ப பயம் ஹைட்னா, இப்போ நினச்சாலும் அது எனக்கு பயமாக இருக்குது, அதனால ஹைட்னா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நைட்டில் மழை வரும். அப்புறம் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி மலையிலெல்லாம் நனைஞ்சு ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு அது ஒரு ரொமான்டிக் நைட்டாக முடியும். அவங்க 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. அப்புறம் அவன் வந்து அவகிட்ட சொல்லுவான், நான் உன்னை எப்பயுமே என் வாழ்க்கையிலேருந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்போ அவங்க 2 பேரும் கிளம்பினோன்னே இவன் வீட்டுக்கு போனோன்னே பார்த்தா இவனுக்கு சம அதிர்ச்சியாக இருக்கும். வீடே தலைகளாக கிடக்கும். அவங்க அப்பா வந்து விழுந்து கிடப்பாரு, இறந்து கிடப்பாரு, அவங்க அம்மா வந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க, தங்கச்சி சுயநிலவு இல்லாமல் இருப்பாள். என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க வீடு அப்படின்னோடனே அவங்க அம்மா இருந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன் சிஸ்டரை வந்து உங்கள் அப்பா போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தார், எனக்கு காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் இதை வச்சு அடித்தேன், அதனால் அவர் இறந்துட்டாரு, இப்போ என்னம்மா பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் தான் செஞ்சேன்னு சொல்லி நான்
இது பண்ணிக்கிறேன், நான் மாட்டிக்கிறேன், அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்கம்மா நம்ம யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த இவங்க எப்பயும் மீட் பண்ணுற இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருப்பா இவனுக்காக. இவன் வரவே மாட்டான். சரி வேணா நம்ம அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்ப்பான். அங்கே அந்த வீடு ரெண்ட்டுக்கு விடுறாங்கன்ற மாதிரி போட்டுடுவாங்க. உடனே இவளுக்கு அதிர்ச்சி ஆகிடும். அப்புறம் ஃபோன் கால் பண்ணுவா, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவளும் எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பா. ஸ்கூல் அவங்க படித்த ஸ்கூல்ஸ்லேயும் போய் பார்ப்பா, எங்கேயுமே இருக்காது. வேலைக்கு போன இடத்துல எங்கேயுமே இருக்காது. அப்போ தான் அவன் முடிவு பண்ணிடுவா, ஓகே இவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு. அப்புறம் மாதங்கள் கடந்து போகும். அப்புறமும் அவள் சோகத்திலே இருப்பாள். அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, எல்லார் லைஃப்லையும் இது நடக்கிறது தான், மறந்துட்டு உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. மாதங்கள் கடந்த பின்ன அவங்க அப்பாவுக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பா. என்னன்னா அவர் ஒர்க் பண்ணுற சைட்டில் லிஃப்ட் சரியாக ஒர்க் ஆகாது, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். அதனால அந்த லிஃப்ட்டை சரி பண்ணலன்னா நிறைய பேர் இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால சரி பண்ணுங்கன்னு சொல்லி அவள் ஒரு லெட்டர் எழுதி அவங்க அப்பா கிட்ட சைன் வாங்கி கொடுக்க சொல்லுவாள். அவங்க மேனேஜர்கிட்ட கொடுங்க, இல்லை யார் இதுக்கு பொறுப்பானவங்களோ அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவர் ஆஃபீஸ் போவார். அது எந்த ஆஃபீஸ்னால் ஏர்டனோட ஆஃபீஸ் தான். அவன்கிட்ட போயிட்டு அவனை பார்க்கணுன்னு சொல்லி அங்கே முன்னாடி கேட்பான். ஆனால் உள்ளே விட மாட்டாங்க. கரெக்டாக இவர் கேட்டுட்டு இருக்கப்பயே அந்த ஏர்டன் உள்ளே வந்தோடனே இவர் கொண்டு போய் அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுப்பாரு. கொடுத்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். பார்த்தா அந்த லெட்டரை இவன் வாங்கிட்டு உள்ளே வருவான். கரெக்டாக அவன் அசிஸ்டண்ட் சொல்லுவாள், பராக் மேலேருந்து கீழே விழுறான்னு சொல்கிறா, அவள் கான்ஸ்டண்ட்டான மைண்ட்லேயே இல்லை, அவள் மெடிசனும் எடுத்துக்கல, நீங்கள் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி ரூஃப் டாப்பில் மேலே நின்றுட்டுருப்போம், ஆஃபீஸோட ரூஃப் டாப் மேலே அப்படின்னு. அப்புறம் இவங்க 2 பேரும் போவாங்க. அப்புறம் அவங்க அண்ணா ப்ளீஸ் என் கையை பிடிச்சிக்கோ, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சார்ட் அவுட் பண்ணுறேன், உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியும் தானே, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செஞ்சு தருவேன், ஏன் எங்கள் 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ற அப்படின்னு அவள் கேட்பாள். அவன் துபாயிலே இருக்கான் 1 வருஷமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ற அப்படின்னோடனே, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறம்மா, எனக்கு உன்னோட சந்தோஷத்தை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்றிடுவான். அதனால் அவன் என்ன பண்ணிடுவான்னா அந்த லெட்டரை கம்ப்ளீட்டாக மறந்துடுவான். ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சி ஆகிடுவான், அவனும் அதிர்ச்சி ஆகிடுவான். அப்புறம் என்ன உங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்க வந்தியா, இல்லை உன்னோட லவ்வருக்கா இல்லை ஒய்ஃப்க்கா ட்ரெஸ் வாங்க வந்த, பார்த்துக்கோ இந்த பிளாக் ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், நாளைக்கு நீ விட்டுட்டு போயிட்டேன்னா அவங்க அதை தானே போட்டுட்ருக்கணும், சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளாக் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிடுவா. இவளுக்கு ஃபோன் கால் வருமா, அவங்க அப்பா கிட்டேருந்து சரின்னு சொல்லி ஃபோன் பேசுகிறதுக்காக வெளியே எடுத்துகிட்டு போவோம். அதில் அவங்க அப்பா தான் சொல்லுவார், இந்த மாதிரி நான் ஏர்டன் கிட்டே லெட்டர் கொடுக்குறேன், மேனேஜர்கிட்டலாம் கொடுக்கல, ஓனர்ட்டே கொடுத்துட்டான் லெட்டரை, கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் முடிவு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் இங்கே இவன் வெளியே பேச வந்ததுனால இவன் சொல்லுவான், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன்னை பார்த்தோன்னே நான் அப்படியே உன்னை ஜம்ப் பண்ணி ஹப் பண்ணிப்பேன்னு நினச்சியா அப்படின்னோடனே, எனக்கும் அதுதான் விருப்பம், ஆனால் அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இப்படி என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் உன்னை நம்புவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னோடனே, மன்னிப்பு கேட்க கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான், நான் இது வரைக்கும் உன்னை மறந்ததே கிடையாது, என் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் என்னை மன்னிக்காத, அவ்வளோ மோசமாக நான் தப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு கிளம்பிடுவான். அந்த ட்ரெஸ்ஸும் இங்கே அந்த சைடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த லிஃப்ட் மேலே போனது அப்படியே பட்டுன்னு கீழே உடஞ்சி விழுந்துடும், நிறைய பேர் இறந்துடுவாங்க. ஹீரோ தான் அந்த பிளாட்டில் செக், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் செக் பண்ண வருவான். இவன் ஹீரோ ஏர்டான்ட்ட கேட்பான், இறந்துருக்காங்க உங்களுக்கு கவலையே இல்லையா, எப்படி இது நடந்துச்சுன்னு அவன் கேட்பான். இது எலிவேட்டரோட மால் ஃபங்க்ஷன்னால நடந்துச்சு, அந்த என்ஜினியர் எங்களுக்கு லெட்டரும் கொடுத்துருந்தாரு, ஆனால் நான் அதை பார்க்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்ததுனால அதை நான் பார்க்க முடியல. அப்படி என்ன பிரச்சனை, உயிர் போகிற பிரச்சனை, என் தங்கச்சி ரூஃப் டாப்லேருந்து செத்து போகிறேன்னு சொன்னால் அவள் லவ்வருக்காக, உன்னால தான் இதெல்லாமே நடந்துச்சு, நீ ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, நீங்கள் இதை வச்சே என்னை மிரட்டாதீங்க, இத்தனை உயிர் போயிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, எப்பயுமே உங்கள் தங்கச்சியை பற்றியே யோசிக்கிறீங்க, அதுக்கு என் தங்கச்சியை விட இவங்களாம் எனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே ஹீரோ சொல்லுவான், நீங்கள் நினச்சிருந்தா அதை ஒரு ஃபோன் கால்லையே இதை மாற்றிருக்கலாம், ஆனால் இவங்க ஏர்டானும் அவங்க செக்ரட்டரியும் அந்த லெட்டரை தேடுவாங்க ஆஃபீஸ் ஃபுல்லாக.
ஆனால் அந்த லெட்டரே கிடைக்காது. ஸோ இதை வந்து இவங்க செக்ரட்டரி வந்து சொல்லுவா, அவர் இது பண்ணுறதுக்குள்ளே, அவர் உண்மையை சொல்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை மாற்றி எழுதணும். எப்படியோ லாயர் வந்து சொல்லியிருக்காரு, நீ உனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆச்சு, நீ வந்து அந்த டெக்னீஷியன்கிட்ட சொன்ன, ஆனால் அவன் தான் ஒழுங்காக பார்த்துக்கல, அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்றத நீ எடுத்துகிட்டு வந்துடு. ஸோ தட் உனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னோடனே, அப்புறம் இவளோட வீட்டுக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பெரிய காரில் வந்துட்டு போவாங்க. உடனே ஹீரோயின் வந்து கேட்பா, என்னாச்சு, ஏன் காரில் வந்துட்டு போகிறாங்க, என்ன பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னோடனே, காசு கொடுக்குறேன்னு இருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, நம்ம வீட்டு செலவுக்குலாம் காசு கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்கணும், என்ன ரீசனுக்காக கொடுக்கணும், இல்லை அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, மற்றவங்களுக்கும் காசு கொடுக்குறாங்க, காம்பன்சேஷன் மணி மாதிரி, இறந்தவங்களுக்கும் சேர்த்து. இறந்ததுக்கு அவங்க ஏன் காசு கொடுக்கணும், அவங்க செஞ்ச தப்புனால தானே இதை இருந்துச்சு, அதை மறைக்க பார்க்குறாங்க, நீங்கள் இதுக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னா, நீ சும்மாரு, உனக்கு எப்படி பொழைச்சிக்கணும்னு தெரியல, நியாயம் தர்மம்னு பேசிகிட்டு இருக்க, எனக்கு அந்த காசு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அடிக்க போவான். எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த காசை வச்சு வாழலாம் நீ நினைக்கிறியா அப்படின்னோடனே அவர் வந்து சொல்லுவா, நான் அவன் மேலே கேஸ் போட தான் போகிறேன், நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ. எல்லாருக்குமே அவங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் வசதி இல்லாதவங்க தானே. அவள் வந்து சொல்லுவா, யாரும் காசை ஏற்றுக்காதீங்க அப்படின்னோடனே, இல்லை எங்களுக்கு இப்போது அவரும் இல்லை, எங்களுக்கு காசு தேவைப்படுது, எப்படியும் எங்களுக்கும் நிறையா கடன் இருக்குது அடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால எல்லாருமே ஒத்துட்ருப்பாங்க. அந்த காலனியில் ஆட்டம் சாப்பிட்டுட்ருப்பான். உடனே ஹீரோ வந்து கேட்பான், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கில்ட்டாகவே இல்லையா, இப்படி ஃபைல் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பள்ளியை தூக்கி வேறு யார் மேலேயோ போட்டிருக்கீங்க அப்படின்னோடனே, நீ அந்த ஷீட்டை ஒழுங்காக படிச்சியா, யார் மேலே ப்ளேம் பண்ணியிருக்கோங்க, அவங்க இறந்து தான் போகிறாங்க எப்படியோ, அதுக்காக நீ உள்ளே போவியா, நான் எதுக்கு உள்ளே போகணும், நீங்கள் தானே, உங்களுக்கு தானே உண்மையெல்லாம் தெரியும் ஏற்கனவே அப்படின்னா, உனக்கு தெரியாதா, அது உன்னோட சைட் தான், அப்போ என்னோட சைடாக இருந்தால் நானே அதை பார்த்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை என் மேலே தப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னா, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் தங்கச்சி தான் முக்கியம், என் தங்கச்சிக்கு நீ முக்கியம், ஸோ இதெல்லாம் நடக்காது, அக்செப்ட் பண்ணிட்டு போ, ஃபேமிலிக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், எப்படி நான் ஃபேமிலிக்காக இதை பண்ணணும், நீ என் ஃபேமிலிக்காக இதை பண்ணி தான் ஆகணும், எப்படியோ இறந்து போகிற ஆள் நம்மளுக்காக ப்ளேம் எடுத்துகிட்டு போகிறாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து அவங்க செக்ரட்டரிக்கிடையும் லாயர் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுவான். உடனே லாயர் வந்து சொல்லுவான், அவங்க ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி, அவங்க டெப்டாக இருக்காங்க, அதுவும் அவங்க பையன் இருக்கான சரியான கிரிமினல், அவன் தனியாக காசு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் 2 பேர் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்து சொல்லுவான், இது கண்டிப்பாக, அதாவது அயாஸ்க்கு தெரியவே கூடாது, நம்ம ஹீரோவுக்கு தெரியவே கூடாது, அந்த ஆள் சாக போகிறதில்ல, சாக மாட்டான், உடம்பு சரியில்லாமல்லாம் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்றது தெரியவே கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்து அவங்க ஹீரோயின் அவங்க அண்ணன் வந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு வருவான். அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே இருப்பான், அம்மா 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 கதவை திறங்க அப்படின்னோடனே அவங்க அம்மா கதவை திறந்தோடனே அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு, அம்மா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா, காசு வந்துருச்சுல்ல, நம்ம அந்த காசை எடுத்துகிட்டு போய் நீ டெப்ட் கட்டிடு, ஸோ நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்னோடனே, கண்டிப்பாம்மா நான் ஃபஸ்ட்டு அதை தான் செய்ய போகிறேன், என் ஃப்ரெண்டோட காரை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க சிஸ்டர் வந்து சொல்லுவாள், இங்கே பாரு, இந்த பணத்தை வச்சு எதுவும் பண்ணாத, இது நம்ம குடும்பத்துக்கே தலைமுறையாக பாதிக்கும், நம்ம அப்பாவோட பேரே கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு அவள் சொல்லி திட்டிகிட்டு இருப்பா. உடனே அவளை பிடிச்சி இழுத்து பாத்ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு அவன் கிளம்பிடுவான். ரொம்ப நேரமாக அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் ஃபோன் எடுக்கவே இருக்காது, நாட் ரீச்சபிளே இருக்கும். அப்புறம் இவளோட கதவை, பாத்ரூம் டோரை இவளை திறந்து விடுவாங்க. அவன் வந்து சொல்லுவா, அவன் பணத்தை எடுத்துகிட்டே நேரம் ஓடி இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக அவனோட ஃப்ரெண்டும் வந்து சொல்லுவான், அந்த கார் வந்து அந்த பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் விட்டுட்டு கார் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, அவனும் இல்லை, அந்த பணமும் இல்லை அப்படின்னோடனே இவன் வந்து சொல்லுவாள், கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், அவன் உன்னை விட்டுட்டு கிளம்பிட்டான், அவன் செய்கிற தப்பெல்லாம் நீங்கள் அப்பப்போ மறைச்சிக்கிட்டே இருந்தீங்கல்ல, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறான்னு, நம்மளுக்கு கடன் கட்ட வேண்டிய அந்த காசை கூட எடுத்துகிட்டு ஓடிட்டான், நீங்கள் போய் அவனை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து ஒர்க் பண்ணிருப்பான், வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில். அப்போ எட்டன் வந்து அந்த ஆக்சிடென்ட் சீன் எல்லாம் இது பண்ணியாச்சு, அங்கே இருக்க மக்களுக்கும் பணம்லாம் செட்டில் பண்ணியாச்சு, சரி இது யார் மேலே பழி போட போகிறீங்க, அதான் நான் அன்றைக்கே சொல்லிட்டேனே, ஒருத்தர் இருக்கார், அவரோட டெப்டெல்லாம் நாங்கள் பே பண்ணிடுறோம், அவர் மேலே நம்ம அதை போட்டுடலாம், ஏன்னா அந்த ப்ளேமில் வந்து அவர் மேலே போட்டாலும் அவர் இறக்க தான் போகிறாரு, சீரியஸாக இருக்கார், அதனால் பிரச்சனை கிடையாது. எப்படி நான் சொன்னது அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், உன் ஃபேமிலிக்காக நான் நின்ன மாதிரி நீ இப்போ என் ஃபேமிலிக்காக நின்னே தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை, இல்லை உன்னை பற்றின உண்மைலாம் நான் வெளியே சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான்.
அப்புறம் அயாஸை வந்து அதாவது நம்ம ஹீரோ வந்து அங்கே ப்ராசிக்யூட்டர்கிட்ட கூட்டு போவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, அவளோட எட்டனோட செக்ரட்டரியும் வருவாள். அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லிஃப்டில் வந்து அர்டன் மட்டும் தானே இருந்திருப்பான் அவங்க அப்பா லெட்டர் கொடுக்குறப்ப. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அயாஸும் அர்டானும் இருந்தாங்க. அதாவது எவிடன்ஸ்க்காக. அர்டான் மட்டும் தனியாக இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, நான் லிஃப்டில் வச்சு அந்த லெட்டரை கொடுத்தேன்னு. அதாவது நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், அர்டானும் ஹீரோவும் வந்து நாங்கள் மட்டும் தான் லிஃப்டில் இருந்தோம், நாங்கள் 2 பேரும் மீட்டிங் போனோம், வேறு யாருமே உள்ளே வரல, நடுவில் எந்த லெட்டரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் இங்கே வந்து இவளோட அப்பா வந்து சரியாயிடுவார். இவங்க அப்பாவுக்கு வந்து இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் போன் வந்து கிராக் ஆகிருக்கு. அப்படின்னோடனே சரி நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்னதுக்காக எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்பா. உங்கள் அப்பா லெட்டர் கொடுத்த மாதிரியே எதுவும் எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல, ஈவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்புறம் எந்த எவிடன்ஸும் இல்லை அந்த லெட்டருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லாயர்கிட்ட போயிட்டு கேட்பா, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நான் தான் லெட்டரை எழுதி கொடுத்தேன் அப்படின்னோடனே, உங்கள் அப்பா சைன் பண்ணதை நீ பார்த்தியா அப்படின்னோடனே, இல்லை நான் சைன் பண்ணதை பார்க்கல, ஆனால் நான் தான் அந்த லெட்டரை எழுதி கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் அப்பா கொண்டு போய் கொடுத்தது எனக்கு நல்லா தெரியும், எனக்கும் ஃபோனும் பண்ணி சொன்னார். உனக்கு எப்படி தெரியும்? எவிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் எவிடன்ஸே இல்லைன்றாங்க, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்றாங்க, அவருக்கு வந்ததுக்கான ரெக்கார்டு இல்லைன்றாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவால் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடியே உங்கள் அப்பா வந்து அந்த லிஃப்டோட மால் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தா இந்நேரம் காப்பாற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே, யார் இதை மாதிரி சொன்னது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நீ உன் நம்பரை கொடுத்துட்டு போ, அதை பற்றி தெரிஞ்சுன்னா நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த டைமில் அவள் என்ன பண்ணுவான்னா, அர்டன் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாள். அப்போ அவள் கூட ஒரு பொண்ணு இருப்பாள். ஓகே, இவகிட்ட கேட்டால் அர்டன் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் போய் அர்டனை பற்றி அவகிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்பாள். அவன் ரொம்ப மோசமானவன், சரியான சைக்கோ, அவனுக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும்னு நினப்பான். இப்போ நான் மாட்டிகிட்டு இருக்கேன்ல, தயவு செய்து நீ போய் மாட்டிக்காத, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னா, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அவன்கிட்ட தான் எனக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இவள் ஃப்ரெண்டை வச்சு அவளோட பேர், அதாவது அவளோட அப்பா பேரை மட்டும் மாற்றிடுவாங்க. அவள் பேர் அப்படியே இருக்கும், அவளோட அப்பா பேரை மாற்றிட்டு அவளோட சர்டிஃபிகேஷன் எல்லாத்துலேயுமே அவள் பேரை மாற்றிடுவாங்க. ஸோ தட் அவள் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி. இவள் வந்து அவங்களோட ஷாப்லேயே ஒரு ட்ரெஸ்ஸை பிக் பண்ணி அவள் போட்டுட்டு போவாள். அர்டானோட கையில் இருக்க ட்ரிங்கை வந்து தட்டி விட்டுருவா. அவள் வந்து சொல்லுவாள், நீ கேர்ஃபுல்லாக இருக்க முடியாதா அப்படின்னோடனே, அர்டான் வந்து சொல்லுவான், நீ தப்பு செஞ்சுட்டு சாரி கூட சொல்ல மாட்டேன்ற அப்படின்னோடனே, நீ தான் இடிச்சிட்ட அப்படின்னோடனே அவள் திமிரா பேசுவாளா. உடனே இவனுக்கு வந்து க்யூரியஸ் ஆகிடும். நான் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பனோன்னே, என் பேரை உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப போவாளா. ஒரு நிமிஷத்தில் அவன் பேரை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் முடிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக கிளம்பி போயிடுவாள். இவன் உடனே வேகமாக வெளியே வருவான். அப்படி இருந்தும் அவளை வந்து அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அவள் கார் ஏறி கிளம்பி போயிடுவாள். அப்புறம் மறுநாள் வந்து இவள் ஆஃபீஸ்க்கு வருவாள். ஆஃபீஸ்க்கு வந்து அதே அவனோட எட்டான ஆஃபீஸில் வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருப்பாள். இவளை வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க போவாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட ரூம்க்கே போவாள். கரெக்டாக அவன் வெளியே வருவானா, திருப்பி இவ பின்னாடியே வந்து ஒரு இடத்துலேருந்து ஒளிஞ்சிட்டு திருப்பி அவனுக்கு எதுக்காகவே வேகமாக நடந்து போவாளா. அவனை பார்த்தோன்னே, நீ இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறியா? அப்போ தான் நான் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு நான் அந்த ஆஃபீஸ்க்கே வந்திருக்க மாட்டேன், அப்ளையே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி உன்னை வேலை விட்டு தூக்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டே போயிடுவோம். அவனுக்கு இன்னும் க்யூரியஸ் ஆகிடும். உடனே ஃபோன் பண்ணி, ஒரு பொண்ணு இப்போ இன்டர்வியூக்கு வந்தால அவளை செலக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னானே. யார் சார் அப்படின்னோடனே, அந்த ட்ரெஸ் கலர் சொல்லி அவளை செலக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ வந்து அவள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுவாள். மறுநாள் ஆஃபீஸ் வருவாள். அவள் ஆஃபீஸ் வந்துட்டு சிசிடிவியெல்லாம் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிப்பாள். அங்கே போய் கேட்குறப்ப, நீ வந்து ஆஃபீஸ் வர வேணாம், வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அர்டன் சார், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு இவள் ஃபைலை கலெக்ட் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு கிளம்பி போவாள். ஹீரோயின் வந்து உள்ளே வருவா. கரெக்ட் எர்டான் வந்து கேட்பான், பார்த்தியா கடைசியில் நீ என் ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணிட்ட. இல்லை, அவள் வந்து உடனே சொல்லுவாள், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, எப்படி நம்ம என்ன ஒர்க் பண்ண முடியும், ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்பி போவாள். நம்ம வேணால் ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போமே, நீ என்னோட அசிஸ்டண்ட்டாகவே இரு, நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே வருவார். வீட்டு விட்டு வெளியே வந்தோடனே உடனே ஹீரோயின் அவனை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி வந்து புரட் வந்து ஹீரோ வந்து கிஸ் பண்ணுவாளா. ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.